ஸோ நிறைய பேர் வந்துட்டு மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அதுக்கு வந்து இன்னர் பீஸ்க்கும் மார்னிங் மந்த்ரா மாதிரி கொடுங்க, அஃபர்மேஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்க அஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னர் பீஸ் அஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து எல்லா ஆங்ஸைட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸோ எனக்குள்ளே இருக்க எல்லா ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தென் ஐ லெட் கோ ஆஃப் ஓவர் திங்கிங். இனிமேல் நான் ஓவர் திங்கிங் பண்ண மாட்டேன். அண்ட் ஓவர் காம்பன்சேட்டிங் அதையும் நான் பண்ண மாட்டேன். ஐ எம் அட் த ரைட் பிளேஸ் அண்ட் அட் த ரைட் டைம், சக்ஸஸ்ஃபுல்லி என்கேஜ்ட் இன் த ரைட் ஆக்டிவிட்டி அப்படி சொல்லுங்கள். அண்ட் தென் ஐ டோன்ட் நீட் டு ஒர்க் ஹார்ட் டு கெட் வாட் எவர் ஐ டிசைர். என்னோட டிசைர்ஸ் வந்து ஈஸியாக எனக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் தென் என்னோடய லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கும் க்ரோ ஆகிறதுக்கும் அண்ட் தென் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறதாகவும் தான் இருக்கும். அண்ட் என்னோடய ஆங்ஷியஸ் எனர்ஜியை நான் எக்ஸைட்மெண்ட் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியாக நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தீஸ் ஆர் த அஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெய்லர் ஸ்டிச்டாக நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் தென் மார்னிங் மந்த்ரா, அதாவது யூனிவர்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, ஐ வாண்ட் யூ டு ஷோ மீ ஜஸ்ட் ஹவு குட் இட் கேன் பி. எவ்வளோ நல்லது நடக்கும் என்னோடய லைஃப்பில் நடக்கும்னு யூ நீட் டு ஷோ மீ அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஐ ட்ரஸ்ட் யூ தட் யூ வில் ப்ளோ மை மைண்ட். யூ வில் இல்லை, யூ கேன் ப்ளோ மை மைண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோட இதை சொல்லுங்கள். ஓகே. ஐ எம் ரெடி டு ரிசீவ்னு சொல்லுங்கள். அண்ட் மிராக்கிள்ஸ் வந்து ஈஸி டு ஹேப்பன் ஃபார் மீ. ஸோ எவ்ரிடே என்னோடய லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும், இன் அ பாசிட்டிவ் வே, இன் அ குட் வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்ரா நீங்கள் சொல்லலாம். ஆல்சோ நீங்கள் வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், உங்களுக்கு செல்ஃப் கான்செப்டில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் அதை உங்கள்கிட்ட திருப்பி ரிப்பீட் பண்ணணும். அந்த அளவுக்கு யூ நீட் டு அன்டில் இட் பிலீவ்ஸ் இட். நீங்கள் வந்து இந்த மாதிரி affirm பண்ணலாம். ஓகே. ஸோ ஐ நோ ஐ எம் worthy of all the good things coming my way, and no matter what how life may seem now, I know I can create the future I want with the thoughts and actions I take today அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான அஃபர்மேஷனோடு நீங்கள் உங்கள் மார்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.